தாங்கள் மும்முடி சூடி 3 நாடுகளையும் ஆள வேண்டியது. எனக்கு ஆசைதான், ஆனால் நடக்க வேண்டுமே. நியாயமான ஆசைதானே, நடக்காமல் போகுமா? அம்பலவாணன் இறந்து விட்டான், அதற்கு முன்பே அழகேசன் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். இனிமேல் அழகாபுரிய ஆள யார் இருக்கிறார்கள்? இல்ல, ராணி லலிதாங்கியின் கைபிடிக்கத்தான் வேறு யார் இருக்கிறார்கள்? சரியான யோசனை. சோமநாதா, ராணி லலிதாங்கி எனக்கு இசைவாளா? இசையாமல் என்ன, தாங்கள் மட்டும் சரியானபடி திட்டம் போட வேண்டும். சரி, நீதான் சொல்லேன். முதலில் தாங்கள் அழகாபுரியை பிடிக்க வேண்டும். பிறகு ராணி லலிதாங்கி தங்கள் வலையில் தானே விழுகிறாள். அழகாபுரியை பிடிப்பது எப்படி? கதவில்லா வீடு போன்றது காவலன் இல்லாத நாடு, அதை பிடிப்பதா கஷ்டம். அரசே, நீங்கள் புறப்படுங்கள் சிறிசேனையுடன். அழகாபுரி படையும் பிரஜைகளும் துக்கத்தில் இருக்கும் போதே பிடித்துக் கொள்ளலாம். அழகேசன் திரும்பி வந்து விட்டால்? ஏன் திரும்பி வருகிறான்? திரும்பி வந்தால் தான் என்ன? ஏமாந்த சோனகிரி மாதிரி நம்மிடம் ஜீவனாம்சம் வாங்கிக் கொள்ளட்டுமே. சபாஷ், உங்களைப் போல் இன்னும் 2 மந்திரிகள் எனக்கு இருந்து விட்டால் இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவேன். பிரபு, அடுத்து நடக்க வேண்டியது அழகேசன் அரசாள வேண்டியது. சுவாமி, நான் அரசாழ்வதான். ஆம், என்ன சுவாமி, எனக்கு எளிமையை போதித்த தாங்களே அரச பதவி என்னும் ஆடம்பரத்தில் என்னை மூழ்கச் சொல்லுகிறீர்களே, இது நியாயமா? சுவாமி, அரச பதவியின் அமைதியை குலைத்துவிடும், கடவுளை காண துடிக்கும் என் கண்களை மறைத்துவிடும். நான் என் அரச பதவியை தியாகம் செய்கிறேன் சுவாமி. அரசு வெறும் பதவியும் அல்ல, உரிமையும் அல்ல, அது மாபெரும் கடமை. மக்களை காக்க வேண்டியது மன்னன் கடமை. உரிமையை துறக்கலாம், கடமையை துறக்க முடியாது சுவாமி. ஆம், கடமையை துறந்தவன் கடவுளை நெருங்க முடியாது. நான் சொல்வதை கேள். வேலியற்ற பயிர் போன்றது காவலற்ற மக்கள் நிலை. பயிருக்கு வேலி போல், ஆற்றுக்கு கரை போல், மரத்திற்கு வேர் போல் மக்களுக்கு மன்னன். கடமை வா என்று அழைக்கிறது, கைவிடாது. ஜெய் சக்தி. தங்கள் ஆசி சுவாமி. மகிழ்ச்சி மன்னன். அன்புடையீர், முடிசூட்டு விழாவை முதன்மையாயிருந்து நடத்தி வைத்த சிரேஷ்டர் காங்கேய முனிவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் நம் நாட்டின் ராஜகுருவாய் இருந்து அரசியலில் நமக்கு உறுதுணையாக வழிகாட்ட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்கிறேன். அரசர் அழகேசர், அரசர் அழகேசர், அரசர் அழகேசர். ஓடிப்போன அழகேசன் திரும்பி வந்து விட்டான் நாட்டுக்கு. வந்தார் என்ன மகாராஜா? பேடி சாமியாராகத்தானே திரும்பி வந்திருக்கிறான். பட்டம் வேறு கட்டி கொண்டு விட்டானாமே. உண்மையை சிம்மாசனத்தில் அமர்த்தினால் அது என்ன செய்து விடும் மகாராஜா? காஷாயம் கட்டிக்கொண்டு காய்கறிகளை தின்று கொண்டு காட்டிலே சுற்றி திரிந்து கொண்டிருந்த அவனுக்கு என்ன பலம் இருக்க முடியும்? படையெடுத்து பார்த்து விடட்டுமா? பார்க்கலாம். ஆனால் நேருக்கு நேராக முட்டிக்கொள்வதை விட குறுக்கு வழியாக செல்வதே நல்லது. எப்படி? அழகாபுரிக்கே சென்று அங்கு நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளலாமே. அவ்வளவுதானே? ஆமா, செய்து விடலாம். மகாராஜா மட்டும் மனது வைத்தால் நெருப்பு என்றால் பற்றிக் கொள்ளாதா? மதுநிலை மாறாத மலரோடு விளையாடும் மலைய மாருதமே, மனதோடு உறவாட வருவாயோ? மதுநிலை மாறாத மலரோடு விளையாடும் மலைய மாருதமே, மனதோடு உறவாட வருவாயோ? எழில் ஓவியமே, எழில் ஓவியமே, புது நிலையமுதோடு அலைமோதும் லலிதாங்கி புகழ் மாலையேந்தி நின்றாள். எழில் ஓவியமே, புது நிலையமுதோடு அலைமோதும் லலிதாங்கி புகழ் மாலையேந்தி நின்றாள்.
கனவு கண்டாள் கனவு கண்டாள் அந்த கனவு பலிக்குமா கனவு பலிக்குமா காவல் மீறி எனது மனம் ஆவலோடு தேடுதே என் கனவு பலிக்குமா காவல் மீறி எனது மனம் ஆவலோடு தேடுதே என் கனவு பலிக்குமா சரி, இந்த நிருபத்தை ராசி உள்ள கையாக பார்த்தேன். கொடுங்க மகாராணி. அப்போ மல்லிகா கையிலே தான் கொடுக்க வேண்டும். ஏன் மறுபடியும் ஏமாறவா? மறுபடியுமா? இனிமேல் நான் ஏமாறவே மாட்டேன். எதிரி நெருப்பு, நெருப்புக்கு எதிரி நீர், பருவத்திற்கு எதிரி பக்குவம், மனப்பக்குவத்திற்கு எதிரி பருவம். முதல் கருத்து புரிகிறது சுவாமி. இரண்டாவது கருத்து, பருவத்தின் சேஷ்டைகளை அடக்க பக்குவம் தேவை. ஆனால் மனோபக்குவத்தை பருவநிலை கெடுத்துவிடக்கூடும். அப்படி என்றால் வாழ்க்கை பாதையிலே செல்லும் போது தாமரை தடாகம் தென்படும். உடனே தாகம் எடுக்கும். தாமரை புஷ்பங்கள் கண் சிமிட்டி சிரித்து அழைக்கும். புரிகிறது சுவாமி. தண்ணீர் குடிக்க கூடாது, மலரை பறிக்க கூடாது. மகாராஜா, 2 சன்னியாசினிகள் தங்களை காண வேண்டுமா? ஜெய சக்தி. சன்னியாசினிகள் மன்னன் பெண்களை பார்ப்பதில்லை என்று கூறிவிடு. அழகேஷா, சன்னியாசம் பெற்றவர்கள் ஆண்களானால் என்ன, பெண்களானால் என்ன, தரிசிக்க மறுக்கக்கூடாது. வரச்சொல். வரட்டும் அழகேஷா. காரணமின்றி காரியமின்றி தேடி வரமாட்டார்கள் அடியார்கள். பருவத்திற்கு எதிரி பக்குவம், மனப்பக்குவத்திற்கு எதிரி பருவம். ஜெய்சங்கர், ஜெய்சங்கர். ஜெய் சக்தி. அம்மணிகள் யார்? அடியாருக்கு அடியார்கள். இந்த இளமையிலேயே துரோகிற காரணம்? இளமை, இளமை சாஸ்வதமா? இந்த வாழ்க்கை நாடகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேஷம் போடத்தானே வேண்டும். தாங்கள் இங்கு விஜயம் செய்ததின் நோக்கம்? இதோ இந்த ஓலை. ஓலை? என்ன ஓலை? யாரிடம் இருந்து? இந்த ஓலையே சொல்லும். மதுநிலை மாறாத மலரோடு விளையாடும் மலையமான மனதோடு உறவாட வருவாயம் அன்பு ராணி லலிதாணி. ஜெயசக்தி. வெகு ஒழுங்காக இருக்கிறது ராணியின் கவித்துவம். ராணி கவிதையா எழுதியிருக்கிறாள்? வெறும் கவிதை அல்ல, காதல் கவிதை. ஓ, நான் சித்திரபுரிக்கு சென்ற போது லலிதாங்கியை கண்டேன். இந்த ஓலையை தங்களிடம் சேர்க்க சொன்னாள். அதனால் கொண்டு வந்தேன். துறவியாக இருந்தும் நீங்கள் இதற்கு தூது வந்தது வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். பரமசிவன் கூடத்தான் பறவையிடம் தூது சென்றான். அது இருக்கட்டும். ராணி எழுதிய ஓலையில் ஏதாவது தவறு இருக்கிறதா? வீண் பேச்சு வேண்டாம், வெளியேறு. மன்னா, நாம் எல்லோருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டியதுதான். காதல் ஒரு தெய்வீக சக்தி. கள்ளிக்கும் முல்லைக்கும் காதலா? இல்லை, அல்லிக்கும் அரவிந்தத்துக்கும் காதல். மன்னா, மலர் தென்றலையும் கடல் நிலவையும் பயிர் மழையையும் பசி உணவையும் நாடுவது தவறானால் பருவம் காதலை நாடுவதும் தவறு, அவள் உண்மை நாடுவதும் தவறு. விதவாதம் வேண்டாம், சென்று விடுங்க. தங்கள் பதில்?
பதில் என் பதில். ஓலையை கிழிக்கலாம், உள்ளத்தை சிதைக்க முடியாது. சென்று விடுங்கள் அம்மா. என்ன இது? நல்ல மீன நார பாத்தாப்ல கட்ட ஏன் அப்படி பாக்குற? ஏன் அப்படி என்னது? நிம்பல் மூஞ்சி நம்ம புரிஞ்சு எழவா இருக்கிறான்னு சொல்றாங்க. என்னது? என் மூஞ்சி எழவா இருக்கா? பயப்பட வேண்டாம். அழகா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, என் மூஞ்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்னையா? உங்களுக்கு என்ன? நிம்பல் அப்படி சொல்றான் இல்ல, நம்ம புரிஞ்சு படா போச்சு. கண்ணத்தீ மேலே போட்டோமா, கண்ணத்தீ மேலே போட்டோம். நீமா வாய்க்கு சொன்னா கைக்கே படிக்கிறான் நம்ம புரிஞ்சு. என்னையா கத்துறாரு? நம்ம புரிஞ்சு இமச்சி மலையிலே இல்ல, இமச்சி மலை, இமச்சி மலை மேலே 600 வருஷம் தாங்கி கிடந்தாங்க. ஜோசியம் நிமிர்ச்சி ஜோசியம் சொல்றாங்க. பாங்கி மேல கீழே வைக்கிறாங்க, நம்ம புரிஞ்சு கை மேல கை வைக்கிறாங்க. அப்படியா? நல்லா நல்லா பாத்து சொல்றாங்களா? நம்ம கைக்கு மாத்துறாங்க. ஆனா என்னையா இது? ஜோசியம் பாக்குறேன்னு கைய பின்னாடி தடவி பாக்குறாரு. நம்மள அப்படி சொல்றா இல்ல, நம்ம புரிஞ்சு இமேச்சி ஜோசியம், இமேச்சி ஜோசியம் 600 வருஷம்க்கு ஜோசியம் கத்தனா இல்ல, ஜோசியம் புது ரேகை பின்னாலே பாக்குறாங்க. என்ன சொல்லுது? நம்மளுக்கு படாபடா யோகம் வர்றான், நம்ம புரிஞ்சு சொல்றான். யோகம் வருதா? என் பொழப்ப யோகமா தான் இருக்கு. इल्मी मला का है, तिलका का तिलकी तलाकी की, माँ का करे का तिली का है. என்னது 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 சொல்றாரு? நிம்பல்க்கு நிம்பல் புருஷன் மேலே உசுர், நிம்பல் புருஷனுக்கு நிம்பல் மேலே உசுர், நிம்பல் 2 பேருக்கு உசுருக்கு மேலே தோசு. நீ சொல்றதெல்லாம் நெசந்தான். என் புருஷனுக்கு என் மேல உசுருதான். நான் என்ன பேச்சு பேசினாலும் கேட்டுக்கிட்டு, நான் போடுறத தின்னுட்டு, நான் குடுக்கறத உடுத்திட்டு தான் மண்டு மாதிரி இருக்கும். வந்து சேர்ந்தான் அவ்வளோன்னு, அவ்வளவுதான் என் குடும்பமே போச்சு. மலானி மலாக்கி की, हाँ किलकी माँ मलाकी, बाकी करी माँ मलाकी. என்னது என் காத்துல வந்து என்னென்னமா சொல்லுது? என்ன சொல்றாரு? நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வர்றாங்க. என்னது? சக்கலாத்தியிலே சக்கலாத்தி வர்றாங்க. அடச்சே, சக்கலத்துக்கு வர வேண்டாம், உங்க சாட்சிமே வேண்டாம், வாங்க. मले माँ मलाकी, काकी मदाकी के कटाकी. நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வல்லே, நிம்பல் புருஷனுக்கு செத்து போறாங்க, உசுருக்கு போறாங்க. ஐயா ஐயா, என் புருஷன் உடனே சாவாது. நீ ஈய குண்டா தூக்கி போட்டாலும் சாவாது, மலையில இருந்து உருட்டினாலும் நசுங்காது. அத பத்தி எனக்கு கவலையே இல்லை. मला ने बाकी कली का टिकी, मला कच्ची करा है कि मले का है, काकी मला तिरकी का है, कामी करे कला कटी का है, कले कटा है. என்ன சொல்லுது? நிம்பல் புருஷனுக்கு தொழில் காட்டு மேலே நறுக்கி பிடிக்கிறாங்க இல்ல, நறுக்கி பிடிக்கிறான். நறுக்கி பிடிக்கல, நறுக்கி பிடிக்கல, நரி பிடிக்கிறாரு. நரி நரி நறுக்கி பிடிக்கிறான். காட்டு மேலே நறுக்கி பிடிக்கிறான். புலி, சிங்கம், கரடி பத்தி பத்தி வர்றாங்க. பத்தி மேலே டாப் அடிக்கிறாங்க, கட்டார்னு மூளை செத்துறாங்க, உதிர்க்கி போறாங்க, செத்து போறாங்க. நிம்பல் புருஷன் என்ன பண்ணுவேன்? சீலா, பாலா, ஐயோ என்ன ராமு, என் புருஷன் செத்து போடுவாங்க. சாமி சாமி, நீ எது வேணாலும் சொல்லு சாமி, என்ன செய்யணும் சாமி? சாகாம இருக்கு, அவர் செத்து போட்டு எனக்கு யாரும் இல்லை. कला की मदा है, நிம்பல் கோவப்படுறான் இல்லே, मिली मी मिली तला का है, நிம்பல் சண்டை செய்யறான் இல்லே, टिकरी टिकरी करा तला है. நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வந்தாலும் சண்டை செய்யறான் இல்லே. मले माँ वातीली तला की, किलकी ता तला तक रही. நிம்பல் வீழ்ச்சி மேலே சக்கலாத்தி வந்தாலும் நிம்கி வீழ்ச்சி மேலே மக்ராணி. எனக்கு மகாராணியா வேண்டாம், என் சக்கலத்தையே நல்லா மகாராணியா இருக்கட்டும். என் புருஷனுக்கு ஒண்ணும் இல்லாம அவளோட சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போறோம். என் புருஷனுக்கு ஒண்ணும் வரக்கூடாது.
கல்கி தலா கட்டி பார்க்கி மனுஷி பிரதாக்கா குலவரக்கிறாரே நிமிச்சி புருஷன்கி பட்டா கண்டம் இருக்கிறாங்கோ நம்ம புருஷன்கி ஒரு மாசத்துக்குள்ளே இருக்கிறாங்க செத்து போறாங்க கல்கி பாலா மிதி கலக்கு தீலி மலாத்தலுக்கு காதி திரிக்கிறாரே நம்ம புருஷன்கி சக்கலாத்தி பேர் பவளம்க்கு நிம்பல் புருஷன்கி ஒரு மாசத்துக்குள்ளே கல்யாணம் செய்து வைக்கிறாங்கோ நிம்பல் புருஷன்கி உசுர்க்கு இங்கே தங்குறாங்கோ கண்டம் போறாங்க சரி பவளத்தை கட்டி வைக்கிறேன் நான் என் புருஷனுக்கு ஒண்ணு வராது நல்லா இருப்பாங்களா பரவாயில்ல நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன் சாமி சாமி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க சாமி நம்ம புரிஞ்சு இங்கே திங்கிறான் இல்ல இமேஜ் மேலே பழையன் திங்கிறான் அப்பா என்ன மாயா? அரண்மனைக்கு தானே? ஆமாம்மா. அப்பா அவர் எவர்? இளவரசர். இளவரசரா? இப்போது அவர் இளவரசர் இல்லை, அரசர். சரிப்பா. அரசர் ஏன் முன்போல் இங்கு வருவதில்லை? முன்பு இளவரசராக இருந்தார், இப்போது அரசராகி விட்டார் அல்லவா? அரசர் ஆனால் என்னப்பா, இங்கு வரக்கூடாதா? மாயா, விளையாட்டு குழந்தை போல் பேசாதே. இளவரசர் அழகேசன் கலை கேளிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அரசர் அழகேசன் ஆட்சியிலும் ஆண்டவன் பக்தியிலுமே ஈடுபட்டிருக்கிறார். அதனால் என்னப்பா, ஆண்டவன் பக்தியில் ஈடுபட்டார் அன்பு கொண்டவர்களை அடியோடு மறந்துவிட வேண்டுமா? மாயா, அவர் மனதில் இப்போது ஆசாபாசங்களுக்கு இடமே இல்லை. அவர் பெண்களையே பார்ப்பதில்லை என்று விரதம் கொண்டிருக்கிறார். ஆசாபாசங்களுக்கு கட்டுப்படாதவர் பெண்களை பார்த்தால் என்னப்பா? அது அவர் இஷ்டம். அவர் இஷ்டம். அன்பை வளர்த்து ஆசை காட்டி மோசம் செய்வது அவர் இஷ்டம். என் இதயத்தில் காதலை வளர்த்து கைவிட்டு விட்டாரே, இது என்ன நீதி? மாயா, உன் இதயத்தில் நீ வளர்த்த காதல் பாலைவனத்தில் நட்டப்பை. அப்பா, அவர் நம்பிக்கை முட்டாமல் நான் ஒருதலை காதல் வளர்த்து விட்டேனா? அவர் என்னை தேடி வரவில்லையா? என்னோடு நெருங்கி பழகவில்லையா? கண்ணாலும் வாயாலும் காதல் மொழிகள் பேசவில்லையா? இருக்கலாம். பாசபந்தங்களுக்கு அவரை ஆளாக்க பிரயத்தனப்பட்டால் மறுபடியும் அவர் எங்கேயாவது போய்விடுவார். நாடு நஷ்டமடையும். நாட்டின் நஷ்டத்தை பற்றி பேசுகிறீர்களே, என்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உணர்ந்தீர்களா? மாயா, உன் கஷ்ட நஷ்டங்களை நான் உணராவிட்டால் வேறு யாருதான் உணர்வார்கள்? பரம்பரையாக அரசரிட்ட உப்பை தின்று வளர்ந்தது நம் குடும்பம். அரசருக்கும் நாட்டுக்கும் பணி செய்ய வேண்டியது நமது முதற்கடன். அந்த கடனை செய்து முடிப்பதில் சொந்த கஷ்ட நஷ்டங்களை பாராட்டுகிற யார் நம் முன்னோர்? என் மகள் மாயாவின் உடலில் மட்டும் அத்தகைய தியாகரசம் ஓடவில்லையா? என்னப்பா சொல்லுகிறீர்கள்? நான் சொல்வதை செய்வது கட்டம்தான், ஆனால் செய்துதான் தீர வேண்டும். நாட்டின் நலனுக்காக நீ உன் காதலை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பா, உதடு ஜெயசக்தி என்று உச்சரிக்கிறது, உள்ளம் பெண்களை வெறுக்கிறது. துறவியல்லவா மகாராணி? போலி துறவு. உண்மை துறவிக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அற்பத்திற்கெல்லாம் கோபம் வராது. சாதாரண மரியாதை கூட தெரியவில்லையே. மமதை இருக்கும் இடத்தில் மரியாதை எப்படி இருக்கும்? ஓலையை கிழித்து அவமானப்படுத்தி விட்டாரே. அவருக்கு தெரிந்ததை அவர் செய்தார், எனக்கு தெரிந்ததை நான் செய்து காட்டுகிறேன். மந்திரி மதிவாணர் இருக்கிறாரோ? இல்லையே. யாரடி துர்கா? யார் நீங்க? விளங்காது. உங்கள் பெயர் தானே மாயா? ஆம். நான் ஒரு வைர வியாபாரி. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் நீண்ட நாளாக அறிமுகம் உண்டு. நாம் இங்கு வந்து வருஷம் 10 இருக்குமா உத்திரம்? இருக்குமா தம்பி பத்திரம்? ஏன் இருக்காது? அம்மா அப்பா அரியா குழந்தையாச்சே. நீ ஒண்ணு தம்பி, இப்பவும் கூட அப்படித்தான் தெரியுது. உலகத்தில் எத்தனை வகை ரத்தினங்கள் இருக்கிறதோ அத்தனை வகைகளும் அடியே நடந்தான் இருக்கிறது. அப்பா அரண்மனைக்கு போயிருக்கிறார். இருந்தால் பரவாயில்ல. என் கைச்சரக்கை பார்த்து விட்டு நீங்கள் சரி என்றால் அப்பா ஒப்புக்கொள்ள மாட்டாரா என்ன? இது கன்னி பெண்கள் அணிய வேண்டிய கங்கணம். அப்படின்னா அது அம்மாவுக்கு தேவைதான். ஓஹோ, இன்னும் உனக்கு மனமாகவில்லை போல இருக்கு. எதுவும் ஆகல. ஏன்? இஷ்டமில்லை.
தக்க மணாளன் வராத குறைதான். என்ன பத்திரம் இருக்கும் காந்தீவ மன்னனுக்கு மிக மிக பொருத்தம். காந்திபனை உங்களுக்கு தெரியுமா? அவரேதான் நான், நானேதான் அவர். அவ்வளவு தொடர்பு இருவருக்கும். பவளா பவளா, என்னவா பவளத்துக்கு? இந்த அடுப்ப கொஞ்சம் பாத்துக்க உள்ள. நீ வச்ச வேலைக்காரியனா அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. இல்ல என்ன இல்ல நான் சொல்றத கேளுமா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஏமா அப்படி விவரம் புரியாம பேசுற? ஆமா, நீ விவரம் புரிஞ்சவ, நான் விவரம் புரியாதவ. இந்த பாரு கண்ணு, பவளா எங்க அம்மா இல்ல, ஏன் இப்படி சண்டைக்காரி மாதிரி? யார் சண்டைக்கு வர்றாங்க? நீதான் சண்டைக்காரி. இங்க பாருமா, மச்சான் பசியோட வருவாரு, இந்த கஞ்ச காய்ச்சி நீ இறக்கி வை, நான் கடிச்சுக்க மாங்காய் கொண்டு வரேம்மா. ஏன் அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன பிள்ளை சண்டை ஆரம்பமா? உனக்கு வேலை இல்ல, என் அப்பா பார்த்தாலும் சண்டை மேலதான். வாரு மச்சான், நீயும் பவளமும் பேசிக்கிட்டு இருங்க, நான் கஞ்சிக்கு மாங்காய் கொண்டு வரேன். எங்க எது சொல்லு. ஐயோ 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 ஐயோ. ஆமா, இவ என்ன கஞ்சிக்கு மாங்காய் கொண்டுட்டு வரேன்னு உன்னை கெஞ்சி நீ கெஞ்சி விட்டு போறாள? அதானே புரியல. எப்ப பார்த்தாலும் புலியாட்டம் உரிமிட்டு கிடப்பா, இப்ப என்னடா பசு போல ஆயிட்டாளே. ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து முட்டுவாளோ? அது என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல. இதெல்லாம் இவர்கிட்ட இருக்கு, இந்த ஜூச்சமம் எல்லாம். என்னது? என்னவா கட்டாக்கிங்களா கத்திலிக்கி மடா பிடி பிடி கட்டி கிடு கட்டி. ஐயோ, இது என்ன பாஷை? அதா அப்படியா காரணம். மறைத்து மூடி பயனில்லை. வேண்டியவர்களிடத்தில் உண்மை சொன்னால் தானே உதவி செய்ய முடியும். உண்மைதான், எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமில்லை. விந்தையாக இருக்கிறது. கல்யாணத்தில் இஷ்டமில்லாத கன்னிகள் உண்டாம். மாயா, ஒரு அழகிய அரசன் உன்னை விரும்பினால் நீ என்ன மறுத்த விடுவாய்? அதுதான் கனவாகிவிட்டது. என்னென்ன கனவாய் விட்டதா? அப்படி என்றால் நீ ஒரு அரசன் மேல் காதல் கொண்டு கனவு காண்கிறாய் என்று சொல். இல்லை. என்ன இல்லை? உன் முகம்தான் மனதில் உள்ளதை அப்பட்டமாக சொல்லுகிறதே. பயப்படாதே மாயா, கண்ணக்குள் சாத்த ஒரு இடம் வேண்டும். என்னை நம்பி உன் காதல் ரகசியத்தை சொல், என்னால் ஆன உதவி செய்கிறேன். ரகசியம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. ஓ, இங்கே பேச வேண்டாம் என்கிறாயா? அப்படி என்றால் இன்றிரவு ஆலங்காட்டு கோயிலில் சந்திப்போம். ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே, தில்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே, ஆண்டவனே இல்லையே. அலைமகள் தலை மீதில் நிலையானதே, ஆ ஆ அலைமகள் தலை மீதில் நிலையானதே, மலைமகள் இடபாகம் மறைவானதே, அலைமகள் தலை மீதில் நிலையானதே, மலைமகள் இடபாகம் மறைவானதே, உலகமே உனை தேடும் ஒளியானதே, உலகமே உனை தேடும் ஒளியானதே, உனையலாது ஓர் அணுவும் அசையாது உண்மையாவும் புரியாத உலகில் வேறொரு ஆண்டவனே இல்லையே, இல்லை தாண்டவனே உன் போல் தாரணி மீதிலே, ஆண்டவனே இல்லையே. பக்த
பக்தர்கள் போற்றுவார் பலர் உன்னை தூற்றுவார். பக்தர்கள் போற்றுவார் பலர் உன்னை தூற்றுவார். இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார். இத்தரையில் மாந்தர் எதையுமே மாற்றுவார். பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது. பக்தியம் மறைந்தாலும் சத்தியம் மறையாது. பரமஞான சிவஞான பிரம்மமே பாருலாவும் உனையன்றி வாழ்வில் வேறொரு ஆண்டவனே இல்லையே இல்லை. தாண்டவனே உன் போல் தாரணி மீதினிலே ஆண்டவனே இல்லையே. இது ருசி. கனியா கவிதையா? இரண்டும் தான். கனி நாவுக்கு ருசி, கவிதை கருத்துக்கு ருசி. எல்லாம் கடவுள் படைப்பு. கடவுளின் தன்மையை உணராதவருக்கு கனி ருச்சிதான் தெரியும், கருத்து ருச்சி தெரியாது. சாட்டையில்லா பம்பரம் போல் ஜகத்தை ஆட்டி வைப்பவன் கடவுள். அவன் உருவம் பலவிதம் தவறு. உருவமற்றவன் அவன். உருவமற்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கோவில் கொண்டவன். ஆனால் விக்கிரகங்கள் அவனுடைய பல அலுவல்களின் சின்னங்கள், பல உருவங்கள். பார்ப்பதை மட்டுமே உணரக்கூடிய பாமர மக்களுக்காகத்தான் பல உருவங்கள் உண்டாக்கப்பட்டன. ஆனால் பக்குவம் அடைந்தோர்க்கு உணர்வே கடவுள், உள்ளமே கோவில். கல்லால் அடித்த சிலையல்ல, கருத்தை வளர்க்கும் இடமில்ல. கல் விக்கிரகம், கல் விக்கிரகம். கவிதைக்கும் கலைக்கும் உறவு காதல். கவிதை காதலன், கலை காதலி. ஜெய சக்தி. யார் நீ? கலை காதலி. என்ன உரிமை? ஆம், இளமையின் இன்ப உரிமை. அரண்மனை வாயில் உன்னை எப்படி அனுமதித்தது? வேதாந்தி சந்நிதிக்கு வேலியுண்டா? மனம் வைத்து வழி தெரிந்தது. வந்த வழியே திரும்பி போகலாம். பின்னால் நடக்க நான் பேதை அல்ல. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் இந்த ராணி லலிதாங்கி. ராணி லலிதாங்கி, ஜெயசக்தி. பருவத்து கடுமையாகி பகுத்தறிவை இழந்த ராணி லலிதாங்கி, பதவியை மறந்து பரதேசம் புகுந்த ராணி லலிதாங்கி, அழையா வீட்டுக்குள் நுழைந்த அர்த்தமற்று பிதற்றும் ராணி லலிதாங்கி. பருவத்து கடுமையானேன், பகுத்தறிவை இழக்கவில்லை. பரதேசம் புகுந்தேன், பதவியை மறக்கவில்லை. அழையாத வீடு நுழைந்தேன், அர்த்தமற்று பிதற்றவில்லை. எட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபமயில் இறகு விரித்தாடவில்லையா? ஆதவனை கண்டு அரவிந்த மலர் அழகு நகை புரியவில்லையா? கவிராயரே, இவ்வம்மையாரை இந்த இடத்தை விட்டு அகற்றுங்கள். இடத்தை விட்டு வெளியேற்றலாம், மனத்தை விட்டு அகற்ற முடியாது. நாட்டை விட்டு வெளியேற்றலாம், நாமை விட்டு வெளியேற்ற முடியாது. இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நான் வெற்றி பெறுவேன். ஜெயசக்தி. பார்க்கலாம். ஓடுங்கள், துரத்தி பிடியுங்கள் அவர்களை. தக்க சமயத்தில் வந்து உதவினீர்கள், நன்றி. ஒரு பெண்ணிடத்தில் வீரங்காட்டும் பேடிகள் ஓடிவிட்டார்கள். தங்களுக்கு மிகவும் சிரமம். அப்படி ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ராணியை சந்திப்பேன் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் இங்கு வந்த காரணம்? தாங்கள் அந்நியன் இல்லை, தங்களுக்கு வேண்டிய வந்தான். ராணி லலிதாங்கியின் கடாட்சத்திற்கு தவம் கிடக்கும் பக்தன் காந்தீபன். காந்தீபன்? ஆமா, காந்தீப மன்னரா? என்ன என் பாக்கியம்! மலைநாட்டு மன்னனுக்காக காத்திருக்கிறார்கள் எத்தனையோ அழகிறார்கள். நான் எம்மாத்திரம். அப்படி அல்ல, 1000 நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் உன்னுடைய சந்திர முகத்திற்கு ஈடாகுமா? முகஸ்துதி. இப்போது புகழ் மாலை சூட்டி பின்னால் ஏமாற்றி விடுவேன் என்று எண்ணுகிறாயா? மகாராணிக்கு மேலும் ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லுங்கள். நம் நாட்டில் தங்கள் நாட்டு அவசியம் அவசியம்.
அந்த கத்தி இப்படி கொடுங்க. மகாராணியை மிக ஜாக்கிரதையாக அழைத்து வாருங்கள். என்ன மகே? ராணி லலிதான் எட்டாத வானில் இருக்கும் கார்முகிலை கண்டு கலாபமை இறகு விரித்தாடவில்லையா? ஆடவனை கண்டு அரவிந்த மலர் அழகினகை புரியவில்லையா? சக்தி, இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிடு. இடத்தை விட்டு வெளியேற்றலாம், மனதை விட்டு வெளியேற்ற முடியாது. நாட்டை விட்டு வெளியேற்றலாம், நாவை விட்டு வெளியேற்ற முடியாது. காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ, ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ. காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ, ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ. வாலிபத்தின் வானத்திலே வர்ணவில்லும் தோணுமடா,
வாலிபத்தின் வானத்திலே வர்ணவில்லும் தோணுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணல் நீராகுமடா பாலையிலே காண்பதெல்லாம் காணல் நீராகுமடா நீலமயில் மேகத்தினால் தேடி வந்து ஆடுமடா நீலமயில் மேகத்தினால் தேடி வந்து ஆடுமடா நெஞ்சத்திலே மிஞ்சியதோ நேசம் தந்தோடுமடா நெஞ்சத்திலே மிஞ்சியதோ நேசம் தந்தோடுமடா காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாராயோ மின்னுவதை பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா மின்னுவதை பொன்னெனவே எண்ணுவதும் ஈனமடா புன்னகையின் ஜாடையிலே மயங்குவதும் மாயையடா புன்னகையின் ஜாடையிலே மயங்குவதும் மாயையடா கண்ணிலாடும் பாவையிலே காதல் பிம்பம் காணுமடா கண்ணிலாடும் பாவையிலே காதல் பிம்பம் காணுமடா காளையான வயதினிலே கட்டுப்பாடு வேணுமடா காளையான வயதினிலே கட்டுப்பாடு வேணுமடா காதலுக்கு கண்ணில்லே காதில்லே கேளாயோ ஜாதியில்லே பேதமில்லே நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா யாருங்க என்ன எல்லாம் ஆம்பளை பொம்பளைங்க. நீ என்ன பேசுறது? தமிழ் பேசுறேன். அது இருக்கட்டும், இங்க ஒரு பொம்பளை வந்தாளா? பொம்பளையா இங்க வர்றா? இங்க இல்லாத பொம்பளை ஆம்பளையா? அதானே. டேய், இந்த கும்பல்ல தான் எங்காவது இருக்கணும், நல்லா தேடி பாருங்க. டேய், உள்ள என்ன? உள்ள பான் சட்டி குயிப்பான இருக்குது. டேய், மரியாதையா சொல்லு, தோலை உரிச்சு போடுவேன். உள்ள யாரு இருக்கா? ராணி. எங்க கூடுத்துறாணி இருக்கா? கூடுத்துறாணிய வெளியே வர சொல்லு. எதுக்கு? வெளியே வர சொல்லு. அது வரமாட்டாங்க அவங்க. யாருக்கு விட்டீனியா? என்னென்ன மோஜ வரணியா? சொல்ல கொடுத்த என்ன உத்தரம்? இது என்ன பைத்தியங்களா? பாட்டு நீ என்ன பாஷை? நீ என்ன பாஷை பேசுற? என்ன அப்படி வாட்சி பாக்குறாரு? நோட்டியா? என்ன உத்தரம்? ஒரே தலைவலியா இருக்க. என்ன ஆசாமியா இங்க இல்லைங்க? ஒருவேளை அந்த பொண்ணு இங்க வந்தாலும் வருவா. நான் கட் போட்டு கூப்பிடுறேன். ஜாக்கிரதை. ஆத்து பொண்ணு எல்லாம் வாங்க. அது பொண்ணு இந்த மோக்கரை கடைக்கு போகுது. கடைக்கு மட்டும் தோல் போடும். அப்பாடா, எல்லா பயலும் தொலைஞ்சான். ஏமா நீங்க இப்படி தனியா புறப்பட்டு வந்தீங்க? அவெல்லாம் போயாச்சு. அந்த பாஷை வேணாம், நம்ம சொந்த பாஷைக்கு வந்து விஷயத்தை விளக்கமா அப்புறம் சொல்றேன். சரி. நீங்க செய்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ, இது போதுமே இந்த காலத்துல. ஐயோ,